Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப weight gain and immunity boost வந்து நிறைய protein இருக்கிற ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபி பாத்தீங்கன்னா ராகி ரவா உப்புமா தான் செய்ய போறோம் இன்னைக்கு. 1/4 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்துர்க்க plain ராகி மாவு, கொஞ்சமா வந்து ரவை எடுத்துர்க்க 1/4 கப். ஒரு கேரட், half tomato, அப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் எடுத்துர்க்க. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி சின்னசா வந்து டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கிட்ட எந்த வெஜிடபிள்ஸா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸ், அப்புறமா பச்சை பட்டாணி, கேரட் அப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போறோம். இப்போ வந்து நம்ம உப்புமா செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து கடலை பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம துருவினா கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் பச்சை வாசனை நல்லா போகணும், அப்பதான் நம்ம வந்து ரவை சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா கறிக்கிடும். கீழே வந்துட்டு கம்மியான குவான்டிட்டினால கறிக்கிடும், கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணிக்கணும். ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீட் அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து ரவை ராகி மாவு 1/2 கப் எடுத்திருக்கு. இப்போ 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் சேர்த்துருக்கேன் தண்ணி. ராகி மாவு அப்புறமா ரவை வந்து நல்லா வேகணும், அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறோம். இப்போ வந்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்காக வந்து கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 இயர் பிளஸ் பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்க்கல. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணாம இருந்தோம்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா குக் ஆகும். அடி பிடிக்காம வந்து நல்லா குக் ஆகும். பார்த்தாலே திரு நல்லா திக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ராகி மாவு ரவை எல்லாம் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து அயன் கண்டென்ட் நிறைய கிடைக்கும். பேபியோட டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால்சியம் நிறைய இருக்கு. கால்சியம் அயன் நிறைய இருக்கு ராகி மாவுல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு பிளேட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கொதிக்கும் போது நம்ம கை மேல பட்டுடும். ஸோ அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஒரு பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேகிறதுக்காக. நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடி பிடிக்கல, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி செமி சாலிடா இருக்கும். நம்ம சூடா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா திக் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் பேபிக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம நெய் சேர்த்துப்போம். இன்னும் இந்த மாதிரி நெய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். சூடா இருக்கும் போது நெய் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வந்து சூடு பண்ணி வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கு. ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் வார்மாகவே பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பேபிக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நெய்யெல்லாம் சேர்த்ததுனால அந்த நெய் ஃப்ளேவரோட நம்ம ராகி மாவு கொடுக்கறதுனால வந்து பேபிஸ்க்கு வந்து போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய இருக்குது ராகி மாவில். ராகி மாவுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ஆகாம இருக்கும். டைஜஷனும் ஆகும். நம்ம ரவை கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். பேபியோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ராகி ரவை எல்லாம் ரெண்டுமே வந்து நிறைய வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறமா வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ராகி மாவுல ரவையில. நம்ம வந்து இந்த மாதிரி ராகி ரவை உப்புமா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
porridge இந்த மாதிரி ராகி ஐட்டம்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்தோம்னா பேபிஸும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம டிஃப்ரெண்டா கொடுக்கும்போது. ஸோ அதனால வந்து இந்த ரெசிபி வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர் வந்து நல்லா அவங்க ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. என்னோட பேபியும் அப்படி தான் பண்றாங்க. எந்த ஃபுட்டுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. Bye. See you on next video. Bye guys. Like, share, subscribe to my channel. Bye. See you on next video. See you.